நம்ம எத்தனை மணிக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 5:45 6 மணிக்கு ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 மணி வரை தான் சைக்கிள் மிதிக்கலாம்னு ஐடியா போட்டேன். எப்படியாச்சும் விரட்டி எடுத்து 10 மணிக்குள்ளே 11:30 மணிக்குள்ளே எப்படியாவது ஒரு 60-80 போயிட்டோம்னா அடுத்தது மதியத்துக்கு 4 மணி 4:30 அந்த டைம் மிதிச்சாலே போதுங்க. ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது. அதனால் ஒரு 100-110 வச்சிடலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். அது இல்லாமல் நம்ம இனி பேக்கேஜ்லாம் இப்போ தான் லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். இனி வந்து நம்ம லோட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இதில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு. சார்ஜ் போடல. சூப்பராக இருக்குது. என்ன பண்ண மறந்துட்டு நேற்று ஆக்சுவலாக சார்ஜ் போட நேற்று எடிட் பண்ணி முடிச்சு தூங்கக்கே 11:30 ஆகிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் அலாரம் வச்சு அலாரம் சாயங்காலம் வச்சுருக்கேன்னு நீங்கள் மாற்றலாங்க. அந்த இது மாற்றுவாங்கல்ல ஏஎம், நான் பிஎம்லேயே வச்சுட்டேன். அலாரமே அடிக்கலை. ஏதோ ஒரு இதில் முடிச்சிட்டேன். டக்குன்னு ஒரு மணிக்கு போகிறோம்னாங்க. அப்படி வந்து அதுக்கப்புறம் இனி இப்போ டக்கு புக்கு பரப்பிட்டனால அப்படி இதாக இருக்குது. இனி வந்து வாங்க நம்ம இன்னைக்கு இனி ட்ராவலாக கண்டினியூ பண்ணுவோம். எவ்வளோ தூரம் போவோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம இனி ரைடை கண்டினியூ பண்ணலாம். இப்போ கரெக்டாக டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, டைம் வந்து 6:30 ஆயிடுச்சுங்க. நம்ம நாக்பூர்லேருந்து நாக்பூர் என்னென்னு இல்லாமல் பேர் வச்சுருக்காங்க. நம்ம வாயில் வர மாட்டேங்க. என்னன்னு தெரில. இங்கேருந்து இந்த பல்கில் வந்து தூங்கிட்டு கிளம்புவோம். அப்படி யாரையும் காணல பல்கில். சரி நம்ம அப்படி கிளம்பிடுவோம். ஓகே சொல்லியாச்சு. எங்களுக்கு சொல்லணும். ஓகே நம்ம இனி அப்படி ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இன்னும் கன்னியாகுமரியிலேருந்து 24 நாள் ஆச்சுங்க. இன்னையோடி இன்னைக்கு வந்து மொத்தத்திலே இன்னைக்கு என்ன நம்ம எவ்வளோ ரீச் பண்ண போகிறோம்ல, இன்னும் எவ்வளோத்துக்கு வரணும் அப்படின்ட்டு ரீச் பண்ணேன்னா 23 நாளில் இவ்வளோத்துக்கு வந்திருக்கோம். 1811 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னைக்கு 24ஆம் தேதி எவ்வளோ போக போகிறோன்னு தெரில. வாங்க போய் எவ்வளோ தூரம் போகிறோன்ட்டு பார்க்கலாம். நேற்று நைட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேங்க. சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு. இப்போ தான் உடம்புலாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குங்க. நேற்று வெயிலெலாம் ட்ராவல் பண்ணாமல் ஓரளவு 11 மணிக்கெலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக சமைச்சிட்டேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் வெயில் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் கரெக்டாக 4 மணி போல் ட்ரைவ் பண்ணேன். அதனால் கொஞ்சம் உடம்பு பாதிப்பு இல்லாமல் இருக்குது. நேற்றும் 7 மணி போல் இது பண்ணிட்டேங்க, ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக. இன்றைக்கி அதோட கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுவோம். வந்து டைமை வேஸ்ட் பண்ணிடுவோம். மார்னிங் உள்ள டைமை மதியம் உள்ள டைமை இது பண்ணாவே தெரியாது. ஏன்னா இப்போது இந்த டைம் வந்தனால ஜாஸ்தி வெயில், அதனால தான் சொல்கிறேன். ஸோ மற்ற நார்மல் டைம்னா 24 மணிக்கும் சைக்கிள் சம்பிட்டே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு இந்த சைடில் டீ கடை இருந்தால் ஒரு டீ குடிச்சிட்டு போனால் தெம்பாக இருக்கும். டீ கடை அந்த சைடில் இருக்குது. அந்த சைடு போய் குடிக்கலாமோ? இந்த சைடு கண்ணு கெட்டு தூரத்தை டீ கடை காணலங்க. நம்ம இவர் ஹோட்டல் இருக்கலாங்க. நம்ம ஹோட்டல்லாம் பார்த்து சாப்பிடணும். நம்ம ஹைவேல இருக்க ஹோட்டல் வந்து ஃபுல்லாகவே அந்த நார்த்து சைடில் வச்சுருக்கக்கூடிய ஆட்கள் தான் ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஊருக்கு லைட்டாக போனோம்னா அங்கே ஓரளவு நல்ல கம்மியான ரேட்டுக்கெலாம் கிடைக்குது. பைக்கில் போனால் போயிடலாம். சைக்கிள்னால் 3-4 கிலோமீட்டர் உள்ளே போகும்போதுல கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்லாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் ஒரு ரொட்டி 50 ரூபா, அதனால தான் சொல்கிறாங்க. அதனால் பைபாஸில் இருக்கிற ஹோட்டலில் பார்த்து வாங்க. இங்கே டெல்லி சைட்லாம் வந்தீங்கன்னா, டெல்லி இல்லைங்க, தெலுங்கானா ஆமாம். அந்த நான் எப்படி சொல்ல, தெலுங்கானா அந்த லைனில் தான் அப்படி இருக்குது. மற்றபடி ஆந்திரா அந்த சைட்லலாம் ஓகே தான். தெலுங்கானா நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஹோட்டலில் தான் ஃபுல்லாகவே இருக்கும். தெலுங்கானாவில் வந்து லடாக்கு போகிறது வரைக்கும் அதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதான் இருக்குது. சரி வாங்க நம்ம இனி அப்படி ரேடை கண்ணி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ தூரம் போயிருக்கோம் என்னன்ட்டு பார்க்கலாம். ஏதாச்சும் வந்துச்சுன்னா வீடியோவில் போடுறேங்க. வாங்க போகலாம். நம்ம மதியம் வரைக்கும் இங்கே தாங்க இருந்தோம். வெயில்னால இன்னும் நம்ம போகல, இங்கே தான் இருக்கோம். இனி நம்ம போகணும் வந்து கழிச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் தான் லேடிஸ் யாராச்சும் வேலைக்கு போவாங்களா? ஐ எம் தமிழ். வாட்? vlog. எஸ் vlog. யூடியூப். இங்கே பாருங்கள், லேடிஸ் சின்ன குழந்தைங்க, காலேஜ் 10th அந்த ரேஞ்ச் தான் படிக்கும். அவங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல கொத்த வேலைக்கு வேலை செய்யாங்கன்ட்டு, அந்த வேலைக்கு வேலை செய்யாங்க. எனக்கே பார்த்து ஷாக் ஆகிட்டுங்க.
பார்த்தீங்களா, அவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்க. சரி, நம்ம இனிமே முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி ஆல்ரெடி காலையிலே நம்ம ஒரு 70 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. இனி நம்ம இங்கேருந்து இனி சைக்கிள் எடுத்துகிட்டு போகணும். லைட்டாக ஃபுட்டு சாப்பிடணுமா, மணி வர என்னாச்சு 1:15 ஆச்சுங்க. இனி சாப்பிட்றதுக்கு கிளம்பி போக வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி வரை அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் போகணுங்க. வெயிலை பாருங்கள் எப்படி அடிக்குதுன்ட்டு, சரியான வெயில். சரி, நம்ம இனி ரைட் பண்ண முடியல. ஐஃபோனில் சார்ஜ் வேறு இல்லைங்க பாருங்க. என்ன தெரியுதா எனக்கே தெரில, கண்ணுக்கு சார்ஜே இல்லைங்க. சரி, நம்ம இனி அப்படி ஏதாவது வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன், அப்படி இல்லைட்டா நேராக நைட்டே பார்த்துடலாங்க. இந்த கடையிலவே ஏதாவது முட்டாயும் சாப்பிட்டுட்டு போவோம். நம்ம அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம நல்லா முட்டாயெல்லாம் வாங்கி தின்னோம்னா, நம்ம அந்த சின்ன வயசில் லில்லி மிட்டாய், பால் மிட்டாயெல்லாம் உண்டாங்க. அந்த பால் மிட்டாயெல்லாம் நல்லா வாங்கி தின்னுட்டு பைக்கில் தான் வாங்கி போட்டிருக்கேன். நான் நைட்டு காட்டுறேன் எந்த மிட்டாயின்ட்டு. வேற லெவலில் இருந்துங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுங்களை பார்த்தீங்களாங்க எப்படி வேலை செய்யாங்கன்ட்டு. நம்ம ஊர்லலாம் இருக்காங்களே, வீட்டை விட்டே வெளியே வர மாட்டாங்க, வெயில் அடித்தாலே ஓடிதாங்க. ஆனால் அங்கே பாருங்க காங்கிரீட் போடுறாங்க. காங்கிரீட்டு, நானே காங்கிரீட் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பேன் ஒரு டைம்லலாம். அவங்க வந்து காங்கிரீட்டு ஜல்லியெல்லாம் வெட்டி மம்பட்டி வச்சு வெட்டி எடுத்து போடுறாங்க. இவங்க தாங்க சிங்கப்பெண் அப்படின்னு சொல்ல போனால். இவங்களும் ஒரு வகையில் சிங்கப்பெண் தான். இப்படி கஷ்டமாட்டுலாம் வேலை பார்த்து செய்யாங்கல்ல. ஸோ வந்து இவங்களுக்கும் சிங்கப்பெண் பாட்டு போடலாங்க. நம்ம கோபுரா ஒரு வழியாக ஒரு நல்லா யோசிச்சு எடுத்து கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அதை நேரத்து இருந்து மைண்டெல்லாம் செலவழித்து மாட்டியிருக்காங்க. இன்னைக்கு எப்படியோ அது ஒரு வித்தியாசமாட்டு மாட்டி எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் அது எவ்வளோ நாள் வரை இருக்குன்னு தெரியல. உடஞ்சி மூவும் செலவுக்கு உடஞ்சி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியும். நம்ம ஆக்சுவலாக என்ன சாப்பிடல. அங்கேருந்து இப்போ தான் நம்ம கிளம்பியிருக்கோம். ஹோட்டலில் நான் ஆக்சுவலாக பார்த்து ஒன்றையும் காணலைங்க. மொபைலில் சார்ஜ் இல்லை, ஐஃபோனில் அதில் 40% இருக்குது. ஐஃபோன் வர வர சார்ஜ் நிற்க மாட்டாங்க. தயவு செய்து ஐஃபோன்லாம் ஆசைப்பட்டு யாருமே எடுத்துறாங்க. கொஞ்சம் மேக்ஸ் ப்ரோ அந்த மாதிரி எடுங்க. நார்மல் 13, 11, 12, 14 அப்படின்னு போய் ஆசைப்பட்டு எடுத்திங்கன்னா மாதிரி சார்ஜ் போடைக்கு உயரத்துக்கிட்டே 300 ரோட பார்த்துடுங்க. இது என்னன்னு தெரியலங்க. சைடில் கூடு மாதிரி வச்சு அடைச்சி வச்சிருக்கு. ஏக்குன்னு தெரியல. உத்து பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, இறங்க துப்பக்கூடாதுன்ட்டா எதுக்கு வச்சிருக்குன்னு தெரில. இப்போ இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது. கேட்டிங்களா, இன்னைக்கு வந்து வேறு லெவலில் சூப்பராக செட் ஆகிட்டு ஓரளவு. நான் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். 10 மணி வரை சைக்கிள் மிதிச்சுட்டு அப்புறம் நல்லா ரெஸ்ட்டை போட்டனால உடம்பு கொஞ்சம் ஹீட்டு தாங்கிட்டு, மறுபடியும் இதே ஹீட்டில் இப்போ நான் போயிட்டு இருந்தோம்னா உடம்பு மறுபடியும் இதாயிரும். அதனால டக்குனு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு ஒரு 4 மணிக்கு போல தான் ட்ரைவ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஒரு 65 கிலோமீட்டர் இது பண்ணியாச்சு. இன்னொரு 30 கிலோமீட்டர் போனால் போதும் 100 ஆயிருங்க. ஸோ வந்து 30 போதும். இனி இது நம்ம சாப்பிட்டுட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வீடியோ வரும், இல்லாட்டா நைட்டு தான் வரும். சரி வாங்க அப்படி போவோம். சரியான ஏற்றத்தில் மாட்டிட்டேங்க. ஏப்பா மூச்சுலாம் முட்டுதுங்க. ஷோ ஏப்பா என்ன பெரிய ஏற்றம் வந்துகிட்டே இருக்கு. ஃபஸ்ட் இயரில் தான் போகிறேன். தண்ணி குடிச்சிடும். நல்லா வெக்கங்க வெயில். அதனால தான் இதில் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு, ஹீட்டாக இருக்கு. லாரியே ஃபஸ்ட் இயரில் தான் மேலே வருது பாருங்க. சோபா சுற்றி காடுங்க. ரோடை பாருங்க, எதையாவது வச்சு அடைச்சி வச்சிருக்கு. அந்த இதுக்குள்ளே வந்து புலி சிங்கம்லாம் இருக்கான் அப்படின்ட்டு போர்டு வச்சுருக்காங்க. நான் ஒன்றும் பார்க்கல. சோபா என்ன ஏத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. எப்போ முடியும்னு தெரியலங்க.
இந்த யாத்திரத்தை தாண்டி முடிச்சதுக்கப்புறம் இறக்க வரோம் நினைக்கிறேன். வரட்டா முடிஞ்சு நம்ம நைட்டு நீ பல்கெல்லாம் தேட வேண்டியிருக்கு. எங்கே போய் தேட போகிறோன்னு ஒன்றும் தெரியல. வாங்க போவோம். ஒரு வழியாக வந்துட்டோங்க. இனி ஃபுல்லாக இறக்கம்தான். 4-5 மங்கி இருக்குங்க. கரெக்டாக இருக்க பாருங்க. பாட்டில் 2 கிலோமீட்டர் ஏற்ற இருந்திருக்குங்க. 2 கிலோமீட்டர் ஏற்றத்துலேயே ஏறிக்கலாம். ஒரு 2 கிலோமீட்டர் ஃபுல் ஏற்றம். எப்போ முடியலைங்க. கடக்கோடி பெரிய ஏற்றமாக இருக்கும் போது இது. இனி நம்ம தண்ணிலாம் தீந்து இனி நம்மளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இறக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஜாலியாக கண்ணாடிலாம் போட்டுட்டு போவோம். சரி, இங்கே பாருங்க ஏற்றத்தை. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னும் ஈஸ்டரா அந்த நாளும் தெரியாது, என்ன டேட்னே தெரியாதுங்க. அப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ அங்கோ சரியான மழை கட்டியலாம். சரி வாங்க நம்ம போவோம். கேமராலாம் சார்ஜர் இல்லை, வாங்க ஓடிடும். இன்னைக்குள்ள ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா, இன்னைக்கு ஒத்தைக்கு வந்து 107 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம கன்னியாகுமரிக்கு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்தாச்சுங்க. கரெக்டாக இந்தியா மேப்பில் நம்ம சென்டரில் இருக்கோம். மத்திய பிரதேசுக்கு வந்தாச்சுங்க. நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குதுங்க மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் இப்போது மத்திய பிரதேச நம்ம வந்து அந்த ஒரு ஏற்றத்தை கடந்தோம்லாங்க. அந்த இதுக்குள்ளே தான் அந்த பார்டர் இருந்திருக்கு. ஸோ வந்து நான் ஃபோட்டோ எதுவுமே எடுக்கலை. நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம்ல. ஸோ வந்து ஃபோட்டோ எதுவுமே எடுக்க மிஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து பபுள் அண்ணா நிப்பாட்டிக்கோங்க. இங்கே தான் தூங்க போகிறோம். நம்ம 2000 கிலோமீட்டரா அப்படின்னோன்னா பல்கில் உள்ள நம்மளும் வாயை பழந்து பார்க்காங்க. இன்னும் அப்படியா இப்படியான்ட்டு. ஆக்சுவலாக நம்மளுக்கு இது ஒரு இப்படி சைக்கிள் ஜம்ப் மட்டும் கஷ்டமாக இருக்குங்க. மற்றபடி இந்த மாதிரி தூங்குறது இதெல்லாம் வந்து பழக்கப்பட்டது தான். ஸோ வந்து இதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு கஷ்டமாக இல்லை. மொதல் சைக்கிள் ஜம்ப் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தடவை இல்லாங்க இது வரைக்கும் சைக்கிளே எப்படி சொல்ல, சைக்கிள் மிதிச்சிருக்கேன், சின்ன வயசில் மிதிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டைமாக லாங்காக மிதிக்கிறேன்னா இது மட்டும் இப்போ தான். சரி, பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், போகணுன்னு ஆசைப்பட்டேன், அங்கே போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோலாம் வருது. அதனால தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பப்புல அங்கே நிப்பாட்டியிருக்கோம். நம்ம இன்னைக்கு எங்கே தூங்கோன்ட்டு தெரில. இங்கே எங்கேயாச்சும் தான் இந்த தரையில தான் தூங்க சொன்னாங்க. நம்ம அங்கே மாற உள்ள அப்படின்னு இங்கே வந்து மூஞ்சில் ஒளி அடிக்கும், தூக்கம் வராது. இப்போ மணி எத்தனை ஆச்சுன்னா மணி 10 ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோவே எடுக்க முடியல. இனி அப்லோட் பண்ணைக்கு 11,000, உறங்கிறதுக்கு 11,000, மார்னிங் 5 மணிக்கு எந்திரிக்கணும். என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி அந்த ஏற்றத்தை கடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏற்றம் தாங்க. ஆக்சுவலாக இது ஒரு மலைக்கு மேலே தான் வந்துட்டே இருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில எப்படின்ட்டு. அது ஃபுல்லாகவே அடைச்சி வச்சிருந்து. ஆக்சுவலாக இனி நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு எவ்வளோ தூரம் இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் உத்தரப்பிரதேசம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் இருக்குது. டெல்லிக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 1000 இருக்குதுங்க. கரெக்டாக 1090 சம்திங் இருந்துச்சுங்க. சரி, எல்லாம் முடிஞ்சு இனி நம்ம வந்து நெக்ஸ்ட் டே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், நெக்ஸ்ட் டே என்ன நடக்குது, நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் பண்ணுங்கன்ட்டு நெக்ஸ்ட் டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.